بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن عدي بن حاتم رضي الله عنه يقول: كنت عند رسول الله صلى الله عليه وسلم فجاءه رجلان أحدهما يشكو العيلة والآخر يشكو قطع السبيل، فقال رسول الله صلى الله عليه وسلم: أما قطع السبيل فإنه لا يأتي عليك إلا قليل حتى تخرج العير إلى مكة بغير خفير، وأما العيلة فإن الساعة لا تقوم حتى يطوف أحدكم بصدقته لا يجد من يقبلها منه، ثم ليقفن أحدكم بين يدي الله ليس بينه وبينه حجاب ولا ترجمان يترجم له، ثم ليقولن له: ألم أوتك مالا؟ فليقولن: بلى. ثم ليقولن: ألم أرسل إليك رسولا؟ فليقولن: بلى. فينظر عن يمينه فلا يرى إلا النار، ثم ينظر عن شماله فلا يرى إلا النار، فليتقين أحدكم النار ولو بشق تمرة، فإن لم يجد فبكلمة طيبة. رواه البخاري. 13ஆம் ஹதீஸ் குதிசி, கனிவான சொல்லும் தர்மமே. அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தபோது அவர்களிடம் இரு மனிதர்கள் வந்தனர். அவர்களில் ஒருவர் வறுமையை பற்றியும் மற்றொருவர் வழிபறி கொள்ளைகள் பற்றியும் புகார் செய்தனர். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள்: வழிவரி கொள்ளைகளை பொறுத்தமட்டில் அது சில நாட்கள் வரைதான் நீடிக்கும். மிக விரைவில் காவலாளி இன்றி மக்காவை நோக்கி ஒட்டக கூட்டங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். வறுமையை பொறுத்தமட்டில் உங்களில் ஒருவர் தர்மத்தை எடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றியும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் கிடைக்காத காலத்திற்கு முன்னர் இறுதி தீர்ப்பு நாள் வராது. பின்னர் உங்களில் ஒரு மனிதர் கண்டிப்பாக அல்லாஹ்வின் முன் நிற்பார். அம்மனிதருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே எவ்வித திரையும் இருக்காது. மொழிபெயர்க்கும் உதவியாளரும் இருக்க மாட்டார். பின்பு அல்லாஹ் மனிதரை பார்த்து, நான் உனக்காக செல்வத்தை கொடுக்கவில்லையா என்று கேட்பான். அதற்கு அம்மனிதர், ஆம் கொடுத்தாய் என்பார். பிறகு அல்லாஹ், நான் உன்னிடம் என்னுடைய தூதர் ஒருவரை அனுப்பவில்லையா என்று வினவுவான். அம்மனிதர், ஆம் அனுப்பினாய் என்று விடையளிப்பார். அம்மனிதர் தமது வலப்புறம் பார்ப்பார். அங்கு நரக நெருப்பை தவிர்த்து வேறு ஒன்றையும் காண மாட்டார். பின்பு இடப்புறம் திரும்பி பார்ப்பார். அங்கும் நரக நெருப்பை தவிர்த்து வேறு ஒன்றையும் காண மாட்டார். எனவே பேரிச்சம்பழத்தின் ஒரு பாதியை தர்மம் செய்தாவது, அதுவும் இல்லையெனில் ஒரு கனிவான சொல்லை பயன்படுத்தியாவது உங்களில் ஒவ்வொருவரும் நரகத்தின் நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதார நூல் புகாரி.